இப்போ இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம கிராட்டிடியூட் உணர்வோட வாழணும்னா நமக்கு வந்து கிரேட்டர் ஹாப்பினஸ், ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஓவரால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வெல்பீயிங் லைஃப் வந்து இருக்கும். ஏன் நம்ம வந்து கிராட்டிடியூட் உணர்வோட இருக்கிறது இல்லைன்னா நம்ம வந்து என்ன செய்யறோம்னா நமக்கு கிடைச்ச எல்லா விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிறோம். டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட். ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. லேப்டாப்ல இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னா, அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பும்போது பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். இதெல்லாம் நல்லா வேலை செய்யும் போது டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட் இல்லாம இது காட்ஸ் ஹெல்ப் நினைச்சு கிராட்டிடியூட் உணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் டிப்ரெஷன். மென்டலியும் பிசிக்கலியும் உங்களுக்கு வந்து பூஸ்ட் கிடைக்கும். கிராட்டிடியூட் உணர்வை வந்து நீங்க பில்ட் பண்ணணும்னா தேங்க்ஸ் சொல்றதுக்கு நீங்க பழகுங்க. லிஸ்ட் த திங்ஸ் யூ ஹேவ். பைக் இருக்கும், செல்போன் இருக்கும், சுற்றி இருக்க நல்ல ஏரேஷன் இருக்கும், நல்ல வாட்டர் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யுங்க, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா தான் அப்போ நீங்க கிராட்டிடியூட் உணர்வை நீங்க வளர்க்க முடியும். நோட்டீஸ் த குட். அதாவது எவ்ரிடே வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை வந்து நீங்க ஒரு நிமிஷம் அதை நினைச்சு பார்க்கணும். லிஸ்ட் த திங்ஸ் யூ கெட் ஃப்ரம் பீப்புள். உங்களுக்கு வந்து குட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, குட் ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, குட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கொடுத்த எல்லா ஹெல்ப்பையும் நீங்க என்ன செய்யணும், நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்தீங்கன்னா தான் நீங்க என்ன உங்களோட கிராட்டிடியூட் உணர்வு வளரும். கிராட்டிடியூட் உணர்வோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்க ஸ்டே பாசிட்டிவா இருக்க முடியும். லைஃப்லயும் என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல மனிதனா நீங்க இருக்க முடியும்.